Taste the Daily. நாகை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளதால் பொதுமக்களுக்கு பொருளாதார ரீதியான சிரமம் ஏற்பட்டுள்ளது. வேதாரண்யம், நாகை, கீழ்வேளூர், திருக்குவளை, திட்டச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 1 கிலோ தேங்காய் 70 முதல் 80 ரூபாய் வரையும், கரும்பு ஒரு கட்டு 350 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையும் உயர்ந்துள்ளது. மேலும் மஞ்சள் கொத்து, வாழைத்தார் மற்றும் பூக்களின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் அரசு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்காமல் ஏமாற்றியதும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டத்தில் உள்ள குருடம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கிராம மக்கள் தீர்மானம் நிறைவேற்றினர். குருடம்பாளையம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோகும், வீட்டு வரி, சொத்து வரி உள்ளிட்ட வரிகள் உயரக்கூடும், விவசாயம் பாதிப்புக்குள்ளாகும் ஆகிய காரணங்களால் இத்திட்டத்தை கைவிடக் கோரி நிறைவேற்றிய தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்க மக்கள் முடிவெடுத்தனர். இது தொடர்பாக வருகிற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றவும் திட்டமிட்டுள்ளனர். விடியா திமுக அரசு மக்களின் நலனில் சிறிதும் அக்கறையின்றி செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.